குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லலாமா? தப்பாச்சு. என்ன என்ன குலம் இருக்கு, என்ன கோத்திரம் இருக்கு, என்ன சாதி இருக்கு, என்ன பேதம் இருக்கு? இதெல்லாம் சமூக கேடு உண்டாக்குற, என்ன ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குற செயல் அல்லவா? அதுதானே பகுத்தறிவு. இப்ப என்ன இந்த ஆயர் குலம்னு இங்க குறிப்பிட்டிருக்கா ஆண்டாள்னா, உண்மையிலேயே சொல்ல போனா குலம் கோத்திரம் சாதி வித்தியாசங்கள் இது இது ஆரம்பத்திலிருந்து படைப்பிலிருந்தே இருக்கிற இயல்பான விஷயங்கள். இது மாறவே மாறாது, இது அழிக்கவும் முடியாது. பகவான் சாதுர் வர்ணியம் 4 வர்ணங்களை சிருஷ்டி செய்திருக்கிறான் என்றால் அந்த 4 வர்ணங்கள் காலம் முடியும் வரைக்கும், இந்த உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதை மாற்றுறதுக்கு நாம ஆளு கிடையாது. எப்படி சொல்றேன்னா, ஒரு நபருக்குள்ளேயே இந்த 4 வர்ணம் இருக்கு. அடியேன்னு சொல்றதை நல்லா கொஞ்சம் விளக்கமா கேட்டு பாருங்க. ஏன்னா ஒரு நபருக்குள்ளேயே 4 வர்ணம். இப்ப ஒரு சத்திரியன், அப்புறம் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் சொல்றோம். இப்போ ஒரு நபருக்குள்ளேயே ஒரு பிராமணன் இருக்கான். எப்படி? காலையில நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமா, உடல் சுத்தமா அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு பகவானுடைய சன்னதிக்கு போய் சாமி கும்பிடும் போது, பூஜை செய்யும் போது அவன் பிராமணன். என்ன, அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வேலைக்கு போறான் பாத்தீங்களா? அங்க என்ன ஆறான்? உத்தியோகத்துக்கு போலாம், இல்ல ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு போலாம், வைசிய தொழிலுக்கு போலாம். அதான் வைசியன். என்ன வைசியன்? அப்ப குடும்பத்தை காப்பாற்றுற கடமை இருக்கு பாத்தீங்களா? என்ன, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை. பெண் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனைவி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், முக்கியமாக தாய் தந்தையர்களை உற்று நாம் எல்லாம் மேற்கொண்டு கவனிக்க வேண்டும். என அந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கும் போது காத்தல் தொழிலை செய்கின்ற அதே நபர் சத்திரியன் ஆகிறான். என்ன, சத்திரியன் ஆகிறான். அது மட்டுமா, அவன் வீட்டு வேலையை செய்யலைன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டான். ஏன்னா காலையில் எந்திரிச்சு நமக்கு நீராகாரம் போடுறதுக்காண்டி மனைவி போயிடுவா. போன உடனே நம்ம படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே, ஏங்க இதெல்லாம் மடிச்சு வைக்க கூடாதான்னு கேட்கிறா பாத்தீங்களா? நான் தான் செய்யணுமா அதையும்? உங்களால் அந்த கட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் போர்வையெல்லாம் மடிச்சு தலகாணியெல்லாம் நல்லா பண்ணி நேர்த்தியா பண்ணி வைக்க தெரியாதா அவங்களுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா பாத்தீங்களா? அப்ப நம்ம லேபர் ஆயிடுறோம், அப்ப நம்ம தாசர்கள் ஆகிவிடுகிறோம். துணியை துவைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ எந்திரங்கள்லாம் வந்தாலுமே இந்த கழுத்து பக்கத்தில் சில அழுக்குகள் இருக்கும். அதை என்ன பண்ணலாம் அந்த எந்திரம் துவைச்சு கொடுக்காது. நம்ம அந்த துடைப்பானை வச்சு நல்லா தேய்ச்சு தேய்ச்சு துடைச்சாதான் அந்த அழுக்கு போகும். அந்த வேலையை நாம தான் செய்யணும். என்ன, அப்ப வீட்டு வேலைகளை கூட்டும் போதும், இது போன்ற மடித்து வைக்கும் போதும், கழுவி விடும் போதும், எல்லா வேலைகளையும் வீட்டில் மட்டும் செய்யறதில்ல, ஒரு தொழிற்சாலையிலையும் மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல எந்திரங்களை இயக்கும் போது, எல்லா வேலைகளையும் செய்யும் போது நாம் சூத்திரர்கள் ஆகிறோம்.